என் மனதை வென்றெடுத்த மாவீரர் நீர். நீங்க இப்ப பண்றீங்கல்ல, அந்த பொண்ணோட வாழ்வேன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி இன்னொரு புருஷனோட உங்க கூடயும் சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அந்த மாதிரி ஆளு கிடையாது முருகன். முருகன் வந்து 19 பொண்டாட்டி வச்சுக்கிறதா? 100 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். அது அவன் திறமை மேடம். நான் பொண்டாட்டி வச்சுக்கிறேன். அபி மா, என்ன காரியண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? எப்படி இதை பண்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? கூடாது. அம்மா நம்ம மேல இவ்ளோ பாசமா இருக்காங்கன்னு தெரியாம போச்சு. நம்ம அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஓகே, இனிமே அது காய் வெட்டுற கத்திடி. அதுல போய் கைய வெட்டினா ரத்த வாழை அடிக்காது. இதான் சிக்கன் வெட்டுற கத்தி. இந்த காலத்துல I love you. I love you. आप लोग आई लव यू टू बोलिए. आई लव यू टू. अरे आई लव यू टू. वाह भाई साहब. ना தம்பி, கார்டு முடிஞ்சு 10 தேதி மேலாவது இன்னும் ரெனியூல் பண்ணாம இருக்கிற. நான் லோன் போட்டுக்கிறேன், வந்தவனே கட்டிடுறேண்ணா. இன்னும் 2 நாள்ல கட்டல கார்டை பிளாக் பண்றோம், பாத்துக்கோ. குடி. கட்டிடுறேண்ணா, இந்த ஒரு வாட்டி மட்டும்ண்ணா. நோ, என்ன கார்டு காட்டு போறாங்க? அது மெம்பர்ஷிப் கார்டுப்பா. நோ, டீ கல்யாணம் மெம்பர்ஷிப் கார்டு. தம்பி, 2025 இருந்து விஷயம் தெரியாம இருக்கிற. ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிற? ஒரு 4ல இருந்து 5 டீ குடிப்பேனா? 5 டீ குடிக்கிற. ஒரு டீ 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 50 ரூபாய், மாசத்துக்கு 1500 ரூபாய். ஆனா நீ 1000 ரூபாய் நம்ம கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும்னு வச்சுக்கேன், உனக்கு மாசம் ஃபுல்லா அன்லிமிட்டட் டீ. நோ, அப்ப நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு பண்ணா போடுறவா? 1 மாசத்துக்கு போடவா, 3 மாசத்துக்கு போடவா? நோ, வருஷத்துக்கு பண்ணா. ஓ, இயர்லி மெம்பர்ஷிப்பா? டீ பிரியரோ? 12,000 ரூபாய். நோ, அவ்வளவு அமௌண்ட் இல்லையாண்ணா? அவ்வளவு அமௌண்ட் இல்லையா? பக்கத்துல போனா நம்ம லோன் ஆபீசர், அங்க போயிட்டு வாடாமல்லி டீ கடைக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு சொன்னு வச்சுக்கேன், அவரே லோன் எடுத்து கொடுத்துருவாரு. அவ்வளவுதான். இங்க வந்து பணத்தை கட்டு கார்டை வாங்கின்னு போ. நோ, லோன் போட்டு டீ குடிப்பாங்களா? லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருங்க. என்ன பண்றது? அன்னைக்கு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு முடிவு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. எல்லாம் என் தலையெழுத்து. சரிக்கா, வச்சிடறேன். என்ன முடியுமா? 1994 வருஷம் டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி உங்க அப்பனுக்கும் எனக்கும் பயங்கர சண்டை முத்தி போய் நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போறேன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்க அப்பா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சினிமாக்கு போலாமான்னு கேட்டாரு. அந்நேரம் பார்த்து வெளியில பயங்கர மழை. உடனே நான் என்ன சொன்னேன், இந்த மழையில எங்க சினிமாக்கு போறது, பேசாம வீட்லயே சாப்பிட்டு தூங்கலான்னு. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு உங்க அப்பன் கூட படத்துக்கு போயிருந்தேன்னா நீயும் பிறந்திருக்க மாட்ட. 30 வயசுல இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணாம பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு 4 பேர்ட்ட நான் பேச்சு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். ஒருப்பா கல்யாணம் பண்ணிட்டு போவோன்னு பார்த்தா பொறிகளை தின்னு இருக்கத பாரு. உனக்கு என்ன வயசு? 25. 25? எனக்கு 21 தான். ஓடா போய் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி वाह भाई साहब.